ரொம்ப தெளிவா ரொம்ப கிளாரிட்டியா ஆமா நீ பேசுன அப்படின்றாங்க. சோ இது ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை என் மேல பழி போடுறதும் என் மேல அலிகேட் பண்றதும் என் பேரை கெடுக்கிறதுக்கான செயல் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் கிட்ட சொல்லும் போது, ஆமாம் சாண்ட்ரா நீங்க பண்ணது ஒரு ஒரு அநியாய செயல் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஒத்துக்கிட்டு தலையாட்டிட்டு அப்படின்ட்டு அந்த சாரிய ஒரு வீக்கெண்ட்ல சாண்ட்ரா கேட்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? சார் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க சொன்ன மாதிரி தான் விஜய் சேதுபதி சார் வந்து இதை அட்ரஸ் பண்ணணும். எழுந்து நிப்பாட்டி அது கொஞ்சம் ரூடா, அதாவது ஹார்ஷா சொல்லணும். இப்ப மத்தவங்க எல்லாம் கம்ரூஜனை ட்ரீட் பண்ண மாதிரி, பார்வதி சில டேவல்களை பண்ண மாதிரி ரொம்ப ஹார்ஷா மத்த எல்லாரும் சொன்ன மாதிரி சாண்ட்ரா அதை ஸ்ட்ரிக்டா சொல்லி, இப்படி ஒருத்தர் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க, அதை கேட்டுக்கிறது கூட உங்களுக்கு வந்து ஒரு மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்க. இப்போ எல்லாரும் முன்னாடியும் சாரி சொல்லுங்கன்னு சொல்ல வைக்கணுங்கிறேன் சார். அவர் விட்டுட்டு கூட போக கூடாது, சாரி சொல்ல வைக்கணும். ஏன்னா அவங்க பண்றது வந்து பெரிய தப்பு. இப்ப எல்லாருக்கு எதிர்க்கா சாரி சொல்ல வைக்கணும்ன்றது ஏற்கனவே ஒரு நியாயமான கருத்து. திவாகர் மீது இதே மாதிரிதான் பிரவீனோடைய குற்றச்சாட்டை வந்து ஒரு 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 எஃபர்ட் எடுத்து பேசுறாரு. இதுல எஃபர்ட் எடுத்து சாண்ட்ராவை சாரி கேட்க வைக்கிறது கனி கிட்ட ஒரு வீடே சேர்ந்து தன்னை பேசுறதா, வீடே சேர்ந்து தன் தூக்கத்தை கெடுக்கிறதா, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஒரு கும்பல் குரூப்பிசம் இல்ல ஏதோ ஒரு இந்த மாதிரியான கார்னர்ல போயிட்டு இருக்கிற இந்த வீட்டை, இந்த டைமென்ஷன்ல போயிட்டு இருக்கிற இந்த வீட்டை அவங்க பழி போட்டு இந்த வீட்டு கண்டஸ்டன்ஸ பழி போட்டுட்டு இருக்கிற சாண்ட்ரா கனி மேல போட்ட பழிக்கு மன்னிப்பு கேட்க வைக்கிறதுக்கு விஜய் சேதுபதியால் முடியும் நினைக்கிறியா? அவரால் முடியும் நினைக்கிறீங்க? இந்த லாஸ்ட் 2-3 வாரமா பார்த்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, அவ்வளவு சாலிடா எதுவும் கேட்க மாட்டாரு சார். அப்படியே கேட்டாலும் பதுசா அவங்க அப்படி பண்ணலாமா, புரிஞ்சுக்கங்கம்மா, உட்காருங்கம்மான்னு சொல்லி சொல்லுவாரே தவிர, மத்தவங்களை ட்ரீட் பண்ற மாதிரி அந்த நம்ம எதிர்பார்க்கிற அந்த ஃபயர் இருக்காது. அது ஒரு மாதிரி லேசான வரவுல தான் இருக்கும். பட் அதை சொல்ல வைக்க மாட்டாருன்னு சார் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி அவர் நாளைக்கு என்ன ராங்கா ப்ரூவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவரு நம்ம சொன்னதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு பண்ணி, பட் அவர் அப்படி பண்ண மாட்டாரு. ஓகே, இப்போ இன்னொரு ஆங்கிள் கேட்கிறேன், இன்னொரு பாயிண்ட்ல கேட்கிறேன். எத்தனையோ இடத்துல சாண்ட்ரா வந்து கனிய கழுவி கழுவி ஊத்தி கண்ணா பின்னான்னு பேசி கிளவி அது இதெல்லாம் பேசியிருக்காங்க. ஏதாச்சும் ஒண்ண எக்ஸ்போஸ் பண்ற அளவுக்கு இந்த சண்டையில ஏன் சாண்ட்ரா அப்படின்னா நீங்க கனிய எத்தனை இடத்துல கிளவின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி போட்டு கொடுக்குற வேலையெல்லாம் மத்தவங்கள்ட்ட பண்ணிருக்காருல்ல, பண்ணிருக்காரு. இப்ப உதாரணத்துக்கு எஃப்ஜே பேசுறது இல்ல இவங்க பேசுறதுன்னு ஒரு சில பிளேயர்ஸ் பேசுறதெல்லாம் பகிரங்கமா போட்டு விட்டு போயிருக்காருல்ல. அது மாதிரி பேசி அப்படி பேசினா சாண்ட்ரா அதுக்கு என்ன, நாங்க பாத்துருக்கோம் சாண்ட்ரா நீங்க அப்படி பேசிருக்கீங்க சாண்ட்ரா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒண்ணு பேச ட்ரை பண்ணா சாண்ட்ராவால அப்பதானே ரியலைசேஷன் கொண்டு வர வைக்க முடியும். இப்ப நீ சாண்ட்ராவை வந்து டைரக்டா ஆன்சர் பண்ணும்போது சாண்ட்ரா இன்னசென்ட்டா ஆக்ட் பண்ணி அழுது நான் எனக்கு அப்படி கேட்டுச்சு அப்படின்னு இது என்ன சொல்லுவார், நான் எப்பவுமே புள்ள நினைப்பாவே இருக்கேன், ஃபேமிலி நினைப்பாவே இருக்கேன் அப்படி டக்குன்னு அவங்க ஒரு விஷயம் பேசும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஸோ சாண்ட்ராவுடைய இந்த பிஹேவியர் வந்து டே பை டே வந்து இட்ஸ் லைக் வெரி அக்லி. ஆனா மேட்ரு என்னன்னா ஷி இஸ் லுக்கிங் ஃபார் அன் எக்ஸிட். எப்படியும் இந்த வாரம் அந்த எக்ஸிட் இருக்காது. இந்த வாரத்தோடைய எண்டுக்கு எக்ஸிட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு இந்த வீட்டோட மொத்த கோபத்தையும் ஒண்ணு திரட்டி இந்த இதுக்கு மேல இதுல எல்லாம் விளையாடு வின் பண்றதுலாம் வேலைக்கு ஆகாது, ஃபேமிலி டாஸ்க் முடிஞ்சோட வெளியில போகணும்னா இருக்கிற உச்சகட்ட வன்மத்தை காமிக்கணும்ன்றது இருக்குல்ல, அதுக்காகவே ப்ரிப்பேர் ஆகி காமிக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு. இது ஒரு சின்ன ட்ரெய்லர் மாதிரி தெரியுது. அடுத்த வாரம் இதை விட பயங்கரமா பண்ணி வெளில போறதுக்கான வேலையை பாப்பாங்களோன்னு தோணுது. இது ஒரு பக்கம் நடந்தது. இதை அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த சபை கலந்தது. பட் நடுவுல இதுவும் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ திவ்யா வந்துட்டு அதை வாண்டடா டைவர்ட் பண்ணாங்களா, இல்ல ஆதரை பின்னாடி எடுத்துட்டு போய் ஏதோ பயமுறுத்தவே அவங்க திரும்பி பயந்ததா திவ்யாவோட சைட்ல சொன்னாங்க. அந்த ஒரு சின்ன சண்டை தான், அது ஒரு பெரிய பாயிண்ட் இல்ல. பட் திவ்யா வாண்டடா டைவர்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆதரையோட அந்த விளையாட்டுனால நடந்து கத்துனதெல்லாம் இட்ஸ் லைக் அவங்க பல இடத்துல பிக் பாஸ் கூப்பிட்டதுக்கே கத்திருக்காங்க சரியா, அதனால தட்ஸ் நாட் அ பாயிண்ட். ஆனா அதுக்கப்புறம் கம்ருதினோ இல்ல அந்த கண்டென்ட்டை டைவர்ட் பண்றதுக்கு ஒரு எங்கேஜ் ஆனாங்க பத்தியா, தேர் கம்ஸ் தி பாயிண்ட் சரியா. அது வந்து தேவையில்லாத பாயிண்ட். அவங்க உண்மையிலே பயந்துட்டாங்க. பயந்தத ஒருத்தங்க வந்து அது சொல்றது யாருன்னு பொறுத்து இருக்கு. இப்ப இதை வந்து இதே மாதிரி பண்ணது அமித் சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணிருப்பாங்களா? பண்ணிருக்க மாட்டாங்க. விக்ரம் சொல்லியிருந்தா பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. ஆள் பொறுத்துதான் இருக்கு. அதுதான் வந்து வாண்டட் கண்டென்ட்னு. இந்த மாதிரி வாண்டடா பேசுறதுதான் இது தேவையில்லாத கண்டென்ட். அண்ட் திவ்யா எப்பவுமே பாசி டோன் போய்கிட்டே இருக்கிறது திவ்யாவோட குரோத்துக்கு நல்லதே இல்லை.
திவ்யா வந்து ரொம்ப கமெண்ட் ஷீ இஸ் ஆல்வேஸ் ஃபைட்டிங் லைக் அ பாசி. அது இன்னொரு விஷயம், பிடிக்காதவங்களுக்காக மெனக்கெட்டு பேசுறதை விட பிடிச்சவங்களுக்காக மெனக்கெட்டு விளையாடுறதுன்றது ஒண்ணு இருக்கு. அது அது யாருமே பண்றது இல்ல. நமக்கு பிடிச்ச ஒரு கூட்டம் வெளில இருக்கும் அப்படின்னா அவங்களுக்காக மெனக்கெட்டு விளையாடுறதா விளையாட்டு. நமக்கு பிடிக்காத ஒரு கூட்டம் இங்க இருக்குன்னா அவங்களுக்கு பதில் சொல்றதே ஒரு விளையாட்டுன்னு விளையாண்டா அது சரியா வராது. இந்த விளையாட்டுல அந்த மாதிரி சில பேருக்கு விளையாட்டுல வாத திறமை இருந்தா அந்த வாதத்தை வெளியில மக்களுக்கு அதை ஸ்விங் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது ஒரு ஒரு அற்புதமான செயல். இங்க எல்லாமே வந்து வேற மாதிரி போகுது. அதுதான் இப்ப பிரச்சனை. திவ்யாவோட பிரச்சனையே ஒண்ணுதான். என்னன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம அவங்க ஸ்ட்ரைட்டா அட்ரஸ் பண்றதை விட அந்த பர்டிகுலர் ப்ராப்ளமுக்கு அவங்க ஒரு ரொம்ப டிஃபைன் பண்ணி ஒரு பதில் சொல்ல நினைக்கிறது அப்படின்றது ஆளுக்கு ஏத்த மாதிரி இதாகுது, ஃபில்ட்ரேட் ஆகுது. இப்ப அவங்களுக்கு ஆதிரை கிட்ட இப்படி மூவ் பண்ண வராது, அரோரா கிட்ட மூவ் பண்ண வராது. அவங்க வந்து சூஸியா தான் இந்த வேலையை காட்டுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து ஒரு மைண்ட் செட்டை வந்து இந்த மாதிரி டோன் இதெல்லாம் பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணாது. இது ஸோ பெருசா அந்த கனியோடைய பாயிண்ட் அவ்வளவுதான் உதய். அது ஒரே ஒண்ணுதான். என்னன்னா இந்த வீக்கெண்டுக்கான கண்டென்ட்டுக்கான தேவையான மெரிட்டு. ஆனா இந்த மெரிட் வந்து விஜய் சேதுபதி சாரால லெவலா ஹேண்டில் பண்ண முடியும்னு எனக்கு தோணல. அப்படி லெவலா ஹேண்டில் பண்ணணும்னா ஏன் எக்ஸ்பெக்டேஷன், ஏன் ஒப்பீனியன்ல ஏன் எக்ஸ்பெக்டேஷன் எழுத்துனா சாண்ட்ராவோட சண்டையே போட வேணாம். சாண்ட்ராவை ரியலைஸ் ரிக்ரெட் பண்ண வைக்கணும்னா சாண்ட்ரா கனியை பத்தி பேசுறது எல்லாம் ஒரு ஃபுட்டேஜா எடுத்து ஒரு தடவை போட்டு காமிச்சு இதுக்கு நீங்க என்ன மன்னிப்பு கேட்பீங்களா அப்படின்னு கேட்டா, அப்ப மன்னிப்பு கேட்கிற பல தருணங்கள் இருக்கு. பண்ணாத ஒரு விஷயத்துல அவங்க நியாயமா கேட்கிற ஒரு மன்னிப்பை கேட்டுதான் போயிடுங்களேன்னு சொன்னா இதை விட சிறப்பா செருப்பால் அடிக்க முடியாது. நீங்க சாண்ட்ராவோட சண்டையே போட வேணாம். சாண்ட்ராவை பத்தி பின்னாடி பேசுற அத்தனை விஷயங்கள் இருக்குல்ல, அதை ஒரு தடவை போட்டு இதுல ஏதாவது ஒரு காரணத்துக்கு கூட நீங்க மன்னிப்பு கேட்டுடலாம். ஆனா அவங்க பேசாத ஒரு விஷயத்துக்கு எதுக்காக நீங்க கேட்கணும்? ரைட், அதை உணர வச்சுட்டாலே போதும். அண்ட் சின்ஸ் யூ ஸ்போக் அபவுட் திவ்யா, ஜம்ப் பண்ணி இந்த பாயிண்ட் வந்துடலாம் சார். திவ்யாவும் பார்வதி ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கும் போது எனக்கு ஜென்யூனா பார்வதி வந்து ஷி ஆக்சுவலி ட்ரை டு ஸ்டார்ட் அ கான்வர்சேஷன். பட் திவ்யா கிட்ட பார்வதி சொன்ன மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கவே முடியல. ஏன்னா பார்வதி பொறுமையா, யூஸ்வலா அவங்க வந்து அவங்களோட கோவம் வந்துடும். பட் அவங்க ரொம்ப பொறுமையா ரொம்ப ஹானஸ்டா அவங்களோட கருத்தை சொல்ல வந்தாங்க. பட் திவ்யா அளவே பண்ண மாட்டாங்க. பார்வதி வென்னவர் பார்வதி ஸ்டார்ட் பாயிண்ட், திவ்யா அதை கட் ஷார்ட் பண்ணாங்க, இல்லை டைவர்ட் பண்ற மாதிரி பேசிட்டே இருந்தாங்க. சோ பார்வதி அந்த இடத்துல கரெக்ட் தானே? அவங்க சொல்ற மாதிரி she never listens, she never allows the opponent to talk. The conversation of I mean the point of Paru is very clear. திவ்யா உன்கிட்ட கேட்டேன், ஆனா அது எப்படி தெரியுமா? நீ உதய் நீ என்ன பார்க்க வர, என்கிட்ட பேச வர, என்கிட்ட பேசும்பொழுது எனக்கு முடக்கான ஆள்கிட்ட பேச போறோம் அப்படின்னும் போது நீ ரெண்டு மைண்ட் செட்ல இருக்கலாம். இவன் மட்டும் இன்னைக்கு எனக்கு முடக்கா பேசட்டுமே அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஆயிட்டனா, அப்ப நீ இந்த மைண்ட் செட் ஆயிட்டனா நீ என்ன பதில் பேசுவ?